மீன்பிடித் தம்பியன் கிராமத்தின் பெருமை தென்காசி அருகிலுள்ள அழகிய கிராமம் செண்பகபுரம். இயற்கை வளம் சூழ்ந்த இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமான மீன்பிடித் திருவிழா நடத்தப்படும். இது கிராமத்தின் பெருமையாய் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் பெருவிழாவாக இருந்தது. இந்த வருடமும் விழாவின் காலம் வந்தது. கிராமத்து பெரிய ஏரியில் நடந்த இந்த போட்டியில் பலரும் பங்கேற்றனர். போட்டியின் விதி எளிது. யார் அதிகம் மீன் பிடிக்கிறார்களோ அவர் வெற்றி பெறுவார். தம்பியின் சவால் கிராமத்தில் நம்பிக்கையின் உருவமாக இருக்கும் தம்பி என்பவன் சிறுவயதிலிருந்தே மீன் பிடிக்க விரும்பினான். ஆனால் அவன் ஏறத்தாழ எப்போதும் வெற்றி பெறாமல் மற்றவர்களிடமிருந்து கேலி கேட்டவனாகவே இருந்தான். தம்பி, நீயா மீன் பிடிக்க வர்றது? இந்த முறை குறைந்தது ஒரு மீனாவது பிடி என்று நண்பர்கள் கிண்டல் செய்தனர். ஆனால் இந்த முறை தம்பி வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தான். அவனது தந்தை ஒரு பழைய மீன்பிடி நிபுணர். தந்தையின் பழைய ரகசியங்களை அவன் கற்றுக்கொண்டு தனது வலைவீசும் திறனையும் அபிவிருத்தி செய்தான். போட்டியின் இறுதிக்கட்டம் போட்டி தொடங்கியது. எல்லோரும் தங்கள் வலைகளை நீரில் வீசினர். சிலர் வேகமாக மீன் பிடித்தனர். சிலர் மட்டும் ஏமாந்து போயினர். ஆனால் தம்பி அவசரப்படவில்லை. அவன் தந்தை சொல்லிக் கொடுத்த முறைகளை பயன்படுத்தி சரியான இடத்திலேயே வலை வீசி காத்திருந்தான். மறுபுறம் கிராமத்தில் புகழ்பெற்ற மீன்பிடி வீரர் பழனி மாமா தனது அனுபவத்தால் ஏரியை ஆக்கிரமித்திருந்தார். அனைவரும் அவரே வெற்றி பெறுவார் என நினைத்தனர். திடீர் திருப்பம் போட்டி முடிவுக்கு வர தம்பி தன் வலையில் மாபெரும் சாம்பல்வால் மீனை, ஜாயண்ட் கேட்ஃபிஷ், சிக்க வைத்தான். அந்த மீன் மிகவும் பெரியதாக இருந்ததால் அதை தூக்கி கரையிலே கொண்டு வர அவனுக்கு பெரும் சிரமம். ஆனால் தம்பி ஊக்கத்துடன் போராடி கடைசியில் அந்த மீனை கரை சேர்த்தான். அந்தச் சமயம் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தம்பி வெற்றி! தம்பி தம்பி இல்லை, இப்போ இருந்து மீன் பிடித் தம்பியன் என்று மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். முடிவில் தம்பி வெற்றியால் மட்டுமல்ல, அவனது உடலை விட உள்ளம் பெரியது என்பதற்காக அனைவராலும் பாராட்டப்பட்டது. ஏனென்றால் அவன் தனது வெற்றிப் பரிசை ஏழை மீனவர்களுக்கு பகிர்ந்தளித்தான். அந்த நாளில் இருந்து தம்பியின் பெயர் கிராமத்தில் பெருமையாக சொல்லப்பட்டது. ஒரு சாதாரண பையன் கடின உழைப்பால், நம்பிக்கையால், புத்திசாலித்தனத்தால் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதற்கான மறக்க முடியாத உதாரணமாக அவன் மாறிவிட்டான்.